சாரு, எஸ், உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல. எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களை மாதிரி இருக்கக்கூடாது. என்னோட ஃபேன்ஸோட கோவத்தை நீ சீண்டி விட்டுட்டு இருக்கீங்க. இட்ஸ் ஆல் ரைட். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இரிட்டேட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வேற. ஒரு ஹீரோஸ், அதாவது ஒரு சீரியலோ இல்ல ஒரு பிலிமோ, அதுல ஹீரோவா நடிக்கிறவங்க பாக்குறதுக்கு பயங்கர சார்மிங்கா இருக்கணும். ஆமா, அவங்கள பார்த்தாலே நமக்கு வந்து அவங்க மேல பாசம் தானா வரணும். ஆமா, நடிக்கணும், அப்படிப்பட்ட பர்ஃபார்மரா இருக்கணும். ஆமா, அதாவது உங்களை மாதிரி என்கிட்ட நடிக்கிறீங்களே அப்படி நடிக்க கூடாது. எல்லாத்தையுமே இந்த பக்கம் வரக்கூடாதுமா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல ஹீரோஸ்க்கு ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி இருந்தது. என்னன்னா, அவங்களே பாட்டு பாடி, அவங்களே நடிச்சு, அவங்களே பேசி பயங்கர டேலண்டடா இருப்பாங்க. அவங்களே டான்ஸ் ஆடுவாங்க, அவங்களே ஃபைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் சேர்த்துக்கோங்க லிஸ்ட்ல. எல்லாமே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு டேலண்டட் ஹீரோ தான் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு கூட்டு வந்திருக்கிறோம். இஸ் இட்? எஸ். பட் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஷோ ஆரம்பிச்சிடலாம். எஸ். சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவஸ் டைன்ஸ் அண்ட் காஃபி. யார் அந்த ஹீரோ? யார் அந்த ஹீரோ? இந்நேரம் மக்கள்லாம் அப்படியே யோசிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், பட் இருந்தாலும் நீங்க அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வெல்கம் பண்ணி. லெட்ஸ் வெல்கம் SSR Aryan from Lakshmi. Thank you so much, Shankar bro, for this beautiful intro. ஆக்சுவலா ஒரு விஷயத்தோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். உங்களை பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு அது தோணுச்சு. முதல்ல பேசிட்டேன். என்னங்க ஏதா பல்லு கில்ல வலிக்குதா உங்களுக்கு? இல்லையா? அவர் வெறும் ஹீரோ மட்டும் கிடையாது, அவர் ஒரு பாடகர், ஒரு மியூசிஷியன். எப்ப ஆரம்பிச்சது இந்த இசை பயணம்? Okay, music வந்து it has always been a part of my life. I'm a singer, guitarist and I learned Carnatic singing for almost 14 years. இங்கிலாந்துல தான் கத்துக்கிட்டேன். இசை வந்து என்னோட உடன்பிறப்பு தான். அதனால வந்து சின்ன வயசுலேருந்தே நான் பாட்டு கற்றுக்கிட்டேன், கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டேன். ஸோ 14-15 இயர்ஸ் கிட்ட நான் கர்நாடிக் சிங்கிங் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போது ஐ ஸ்டார்டட் பிளேயிங் த கிட்டார் அண்ட் நிறையா பேண்ட்ஸுக்கு வந்து கிட்டார் வாசிச்சிருக்கேன். ஸோ மியூசிக் வந்து இட் ஹஸ் ஆல்வேஸ் பின் அ பார்ட் ஆஃப் மை லைஃப். என்னோடய லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான் அது. அது போக வந்து ஆக்டிங்கும் சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். ஸோ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோடய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், என் கூட இருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னை எல்லாத்துக்குமே ட்ரெயின்டாக வச்சுருந்தாங்க. சிலம்பம் கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு அது ஒரு ஸ்டேஜில் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே வருது. ஆக்டிங்காக இருக்கட்டும், மியூசிக் கேரியராக இருக்கட்டும். ஸோ எல்லாத்துலேயுமே இந்த நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போது நீங்கள் மியூசிக் கற்றுக்கிட்டீங்க, ஸோ கற்றுக்கிட்டே இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் நீங்கள் நடிகன், சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? அதில் எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா உங்கள் தாத்தா லட்சிய நடிகர் SS ராஜேந்திரன் அவர்கள், அவரோட அந்த மொமெண்ட்ஸு, நீங்கள் பழகின மொமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நாங்களாம் ஸ்க்ரீனில் பார்த்து ஆச்சரியப்பட்டவங்க. ஓகே, தாத்தா வந்து எப்படின்னா பயங்கர போல்டான ஒரு பர்சன். அவரோட வாய்ஸ் அந்த 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 டெக்ஸ்டரே வந்து பயங்கர போல்டாக இருக்கும், கணீர்னு இருக்கும். ஸோ அந்த காலத்துலேருந்தே அவரோட ப்ரொனன்சியேஷன் எல்லாமே வந்து உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு எல்லாருமே அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் கேட்டு வளர்ந்துருக்கேன். சின்ன வயசுலனா அப்பா போய் தாத்தாட்ட பேசும்போதுனா பக்கத்தில் உட்காந்துருப்பேன். அவர் பேசும்போதே பயந்துடும். அந்த மாதிரி நார்மலாக அவர் என்னையா சொல்லியா அப்படின்றப்பவே அந்த வாய்ஸ் வந்து கணீர்னு இருக்கும். ஸோ அவரோட ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட்ஸ் வந்துட்டு, அவர் வந்து இஸ் எ சிங்கர், ஆக்டர், நாடகத்துலேருந்து வந்தவங்கன்றதுனால எல்லாமே அவரும் அந்த டைம்லேருந்தே அவர் பண்ணியிருக்காரு. ஆமாம், வில்லு பாட்டு பாடுவார், நிறைய விஷயங்கள் வந்து தாத்தா பண்ணுவார். ஸோ அப்போ வந்து நீ பாட்டெல்லாம் பாடுவியான்னு சொல்லிலாம் என்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தாத்தா நடித்த படங்கள்லாம் பார்த்து முதலாளி படத்தில் வந்து ஏரிக்கரையின் மேலே பாட்டை வந்து கற்றுக்கிட்டு தாத்தாவுக்கு போய் நான் அதை பாடி காமிச்சு அவர் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் தாத்தா. எங்களுக்கு ஏரிக்கரையின் மேலே, ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, என் அருமை காதலியே, என்னை கொஞ்சம் பாரு நீயே, அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே. ஸோ இது வந்து TMS சார் வந்து தாத்தாக்காக பாடின சாங். இதை பாடி ப்ராக்டிஸ் பண்ணி 2010 அந்த டைமில் தாத்தாக்காக பாடி காமிச்சேன். 2014 he passed away. ஸோ ஐம் லக்கி. அவர் இந்த மாதிரி அவர் முன்னாடி நான் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணது வந்து ஐ ஃபீல் வெரி லக்கி அண்ட் பிளெஸ்ட். ஆனால் இதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட இருக்கிற ஒரு அரிய பொக்கிஷம் இந்த நடிப்பு, the performance. எஸ், அதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ. அதானேயா?
அதேதான். இது ஏதோ தெரியாத மாதிரி. இல்லை, அடுத்ததான் நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க்காக தான் இது வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். நாங்கள் வந்து சில சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோம், அதை நாங்கள் உங்ககிட்ட வந்து சொல்லுவோம். நீங்கள் அதுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது. டயலாக் கிடையாது, ஒன்லி ரியாக்ஷன்ஸ் தான் கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து ஒருத்தவங்களை பார்த்து ரொம்ப நாளாக பல வருஷமாக வந்து காதல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒன் சைடடாக. சரி ஓகே இன்னைக்கு தான் சான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலான்னு போகும்போது சோப்பு விளம்பரத்தில் குழந்தை வர மாதிரி மம்மி அப்படின்னு அவங்கள வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சோன்னே நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நான் கூட ஏதோ ரொம்ப புதுமையான சுச்சுவேஷன் சொல்லியிருப்பேன், நல்ல வேலை சொல்லலை. அந்த சுச்சுவேஷன் நீங்கள் இப்போ பர்ஃபார்ம் பண்ணணும். 1 year of love, ஓகேவா? ட்ரூ லவ். ஓகே. திடீர்னு வந்து எதுவுமே பண்ண முடியாது சுச்சுவேஷனால, அவங்க வந்து எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு கூட அவங்க சொல்லலை, நீங்கள் கேட்கவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு நிலமை, அப்போ எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரெடியா? ஓகே. இப்போ நீங்கள் பார்க்குறதுலேருந்தே பார்க்குறீங்க, குழந்தை வருது எல்லாமே, ஓகேவா? ஓகே. நான் அது ஏதாவது ப்ராம்ப்ட் பண்ணணுமா? அப்படியே நீங்கள் சுச்சுவேஷன் சொல்லிட்டே வாங்க. சொல்லிட்டே வந்தால் நீங்கள் அவங்கள பார்க்குறேன், பின்னாடி இருந்து குழந்தை வரதுக்கு முன்னாடியிலேருந்து வாங்க. அதான் நான் சூச்சமத்தை சொல்ல நீங்கள் கலக்கி கொடுக்க நீங்கள் வந்து இல்லை. ஃபர்ஸ்ட் இவர் போயிட்டு ஒரு ஃப்ளவர் பொக்கேவோட அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு, செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக. ஓகே இப்படி போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து அவங்க அங்கே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க, நம்ம போய் இது சொல்லிடலாம். அப்படியே வேகமாக வேர்த்து கொட்ட ஒரு மாதிரி பயங்கரமாக ஹாப்பியாக அப்படியே போயிட்டுருக்காரு. அங்கே போகும்போது அப்படியே அவங்க அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, டப்புன்னு எல்லாம் ஸ்லோ மோஷனில் தெரியுது உங்களுக்கு. ஓகே நம்ம இவங்ககிட்ட தான் பேச போகிறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் வந்து இதேமே ஃப்ரீஸ் ஆகுது. இந்த ஃப்ரீஸில் அப்படியே ஒரு ஸ்டெப்பும் ஹெவியாக எடுத்து வைக்க அவங்க எங்கேயோ திரும்பி பார்க்குறாங்க. அவங்க எங்கே பார்க்குறாங்க, நம்மளும் அங்கே பார்த்தா அவங்க ஒரு குழந்தை ஓடி வந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைய ரசித்து பார்க்குறாங்களோ அப்படின்னா அந்த குழந்தை இவங்க கிட்ட வந்து மம்மி அப்படின்னு கூப்பிட்டுச்சு. என்னால் நம்பவே முடியல அப்படின்னு நீங்கள் நிற்கும் பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே நீங்கள் உறைஞ்சு நிற்கிறீங்க. சே அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதுனா கூட ஈஸியாக இருந்திருக்குமே, ரிஜெக்ட் கூட நம்ம வந்து ஆக முடியலையே அப்படின்னு நீங்கள் வந்து வருஷத்தில் அப்படி குறுகி நிற்கிறீங்க. அவர் பர்ஃபார்மன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா தெரியுதுமா? இல்லைங்க, கதை சொல்றவங்க கொஞ்சம் ஹெவியா சொன்னா க்ளோஸ் அப் எப்போ எங்க இருந்து அங்க மாதிரி ஓகே. அது நரேட் பண்றது வேற லெவலா பண்ணீங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படட்டேன். இப்போ வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு மியூசிக் போட்டு வச்சுருக்கீங்க ஒரு ப்ராஜெக்ட்காக, ஒரு 2 months ஹார்ட் ஒர்க் பண்ணி. சங்கர் வந்து நானும் ஒரு மியூசிஷியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படியே வாசிப்பேன்னு சொல்லி எதையோ பண்ணுறாரு, பட்டன் அமைச்சு மொத்தமாக டெலீட் ஆயிடுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ சென்ஸ் இல்லையா உங்களுக்கு? ஸ்டுடியோவுக்கு வரீங்க, வந்து உட்காந்து சாங் கேட்குறீங்க, அதோட கிளம்பி வேண்டியது தானே. ஏதாவது ஒரு பட்டன் நமக்கு இப்போ எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. ப்ரொடியூசருக்கு யார் நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? சாரி சார், தெரியாமல் நான் ஆக்சுவலாக என்ன தெரியாமல் பண்ணேன். ஒரு லிமிட் தான் சங்கர் எல்லாத்துக்குமே. இப்போ அந்த லாஸ் யார் பேர் பண்ணுறது? இல்லை நான் கூட வேணான்னு சொன்னேன், பட் அவர் ஒரு வேணாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க அவரை. தேவையில்லாமல் கூப்பிட்டு வந்து ஒரு கீபோர்டு அமைக்கிட்டு இருக்காரு, அதை பார்த்துட்டே இருக்கீங்க. எத்தனை கட்டை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சார் நல்லா இருந்ததேன்னு எதை வேணால் அப்படியே யூஸ் பண்ண முடியுமாங்க? பார்த்தா தெரிய வேணாமா, நமக்கு தெரியுமா தெரியாதானே? சார் கோவப்படாதீங்க சார். நீங்கள் எல்லாம் நான் கோவப்படுறது இல்லைங்க. ப்ரொடியூசர் நாளைக்கு கேட்டால் யாருங்க பதில் சொல்கிறது? நீங்கள் ஒரு சூப்பரான கம்போசிங் அதுக்காக நாங்கள் கம்போஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? நீங்கள் அழிச்சிக்கிட்டே இருப்பீங்க, நான் கம்போஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சார் அந்த இது லாலா ஏதாவது ஞாபகம்? என்ன லாலா ஞாபகம் இருக்கா? நீங்கள் உள்ளே போய் பாடுறீங்களா வாய்ஸ் ரூமில்? நீங்கள் பாடுவீங்க, ரெக்கார்ட் பண்ணணும்ல, யார் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறது? சொல்லுங்கள் சார், நான் இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் பண்ணது தான் பிரச்சனையே. சொல்லுங்க சார், நான் இப்போ என்ன எதுவும் பண்ணக்கூடாது. சாரி. இப்போ லாஸ்ட் ஒரு சிச்சுவேஷன். ஓகே. சீட் பெல்ட் போடாமல் மாட்டிட்டீங்க போலீஸ்கிட்ட, அவங்ககிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும். இது நீங்கள் டைலாக் கூட பேசிக்கலாம், ஆனால் எப்படி பேசி எஸ்கேப் ஆவீங்க? இது உண்மையாக நடந்தது. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்தது. சீட் பெல்ட் ஒரு அவசரத்தில் கிளம்ப சீட் பெல்ட் போடாமல் வந்துட்டேன். பட் யாரும் அதை ட்ரை பண்ணாதீங்க. போலீஸ் நிறுத்திட்டாங்க. டக்குன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரில. பக்கத்தில் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்கள காட்ட முடியாது. உன் சீட் பெல்ட்டை நீ போட வேண்டியதானான்னு கேட்பாங்க. சரி யோசிச்சுட்டு கண்ணாடி இறக்கிட்டு, சார் அது லாக் ஆகிட்டு வர மாட்டேங்க சார், அது ரிப்பேர் பண்ண தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு இழுத்து காமிச்சேன். அவர் உள்ள கை விட்டு இப்படி இழுத்தாரு, வந்துருச்சு. சார் நீங்கள் இழுத்தானே வந்துருச்சு சார், இவ்வளோ நேரமாக நான் இழுத்தேன். அவர் இறங்கி சரி இறங்கிட்டு அப்புறம் அவர் கேட்டார், நீங்கள் சன் டிவி நடிக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி பேசி எஸ்கேப் ஆகிட்டேன். அதுக்கப்புறத்துலேருந்து ரெகுலராக போட்டுட்ருக்கேன். வெரி நைஸ். எல்லாரும் கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டே ஆகணும். அப்படி போடாமல் மாட்டிக்கிட்டாலும் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துவங்க. லைட்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்டேன். இழுத்தா வரலங்க. நீங்கள் இதில் தண்ணி வரலங்க.
அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு உண்மையிலே. ஸோ நம்ம வந்து லக்ஷ்மி பற்றி பேசுறதுக்கான நேரம் வந்துருச்சு. என்ன பரபரப்பான விஷயங்கள்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலாம் வர வாரங்களில் லக்ஷ்மியிலேருந்து? ஓகே, லக்ஷ்மி பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து இப்போ வந்து ஒரு கஷ்டமான சமயம் தான். செல்வமுக்கும் சரி, மகாவுக்கும் சரி, எங்கள் குடும்பத்துக்கும் சரி. ஸோ அதில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டுருக்கு. நிறைய கஷ்டப்படுறது வந்து ஆடியன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த கஷ்டங்கள்லாம் ஓவர் கம் பண்ணால் தான் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். லைஃப்லேயுமே அதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் மனசு திடப்படுத்திக்கோங்க. இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதிலலாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியில் வந்து இப்போ வந்து ப்ராக்ரஸ் ஆகி லைஃப்பில் முன்னேறதுக்கான காலம். கஷ்டப்பட்டு முன்னேற போகிறோம், அவ்வளோதான். நிறைய கேள்விகள் ஆரியன் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி இது என்னது ABCD எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸ்கூலுக்கு போறீங்களா பிள்ளைங்களா? இங்க பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல. இந்த போர்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஒரு 5 கேள்வி கேட்போம். அதுக்கு அவரு ஆன்சர் எழுத போறாரு. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் கேள்வி நான் கேட்கிறேன். உங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு, பிடிக்காத ஃபுட் ஐட்டம் எழுதியாச்சா? ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின். உங்க வைஃப் ஸ்ருதிகாக்கு உங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம்? பேசிக்காக நான் பண்ணுற எல்லாமே அவ ரசித்து தான் நான் பார்த்துருக்கேன். பட் யார இல்ல அவ்வளோலாம் இல்லைம்மா. இல்லை, நீங்கள் ஏதாவது பட்ஜெட் இல்ல. நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசும்போது நான் கொஞ்சம் பயந்துருவேன், வேற ஒன்றும் இல்லை. பின்னாடியிலேருந்து அப்படி வந்து நிற்கிறது இல்லை. ஓகே, யாரா இருந்தாலும் நமக்கு அவங்ககிட்ட ஏதாவது ஒன்று இருக்குங்க பிடிக்காது. அந்த மாதிரி உங்க மேலேயும் இருக்கும். இது பிடிக்காது அவங்களுக்கு, எனக்கும் தெரியும். எழுதிருங்க. நாங்க பர்சனல் டீடைல்ஸ் இப்போ தெரிஞ்சுக்க விரும்பல. எனக்கு தெரிஞ்சு அவருடைய அதீத நேர்மை மேபி இருக்கலாம். அவருடைய நேர்மை, ஆமா, வந்ததுலேருந்து ரொம்ப ஹானஸ்டா நம்மளை பத்தி கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காரு. உங்களுடைய ஆக்டிங்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ரொமான்ஸா இல்ல எமோஷனா இல்ல கோவமா நடிக்கிறதா இல்ல எந்த மாதிரி, எது ரொம்ப பிடிச்ச விஷயம்? ஓகே, உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்து நடிக்கும்போது இந்த ஹீரோயின் உங்களுக்கு பேரா சூப்பரா இருக்காங்க அப்படின்னு உங்களோட வைஃப் வந்து நினைப்பாங்க. சினிமாவில் அப்படின்னா இவங்க செமையா உங்களுக்கு செட் ஆவாங்கன்னு உங்க வைஃப் நினைப்பாங்க. அப்படின்னா அவங்க யாரு? அவங்க அந்த மாதிரி யாரை சொல்லியிருக்காங்க? அவங்ககிட்ட தான் கேட்கணும். அவங்க யாரை நினைப்பாங்கன்னு நீங்க நினைச்சு சொல்லுங்க. இப்போ ஃபைனல் கொஸ்டின். நீங்க இங்க வந்தே ஒரு 2-3 பாட்டு பாடிட்டீங்க. ஸோ இப்போ வீட்டில் இருக்கும்போது சும்மாவே நிறைய பாடல் பாடிட்டு இருப்பீங்க. பட் அந்த பாடல்கள்ல எந்த பாட்டு சொல்ல வரீங்க? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா எந்த பாட்டு? நான் பாடினாலே அவங்க உட்காந்து என்ஜாய் பண்ணுவோம். பட் அதெல்லாம் இங்கே ஆன்சர் எடுத்துக்க முடியாது. ஏதாவது ஒன்று எழுதணும். எழுதியாச்சா? அப்படியே திருப்பி காமிங்க. இது நான் திருப்பி காமிச்சேன்னா உங்களுக்கு புரியாதே. அது வந்து இது பரவாயில்ல, சைனீஸ்ல எழுதிருக்க போறீங்க. இப்போ சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டோம்? உங்க ஒய்ஃபுக்கு பிடிச்ச டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஷீஸ் அ மலேசியன். ஸோ அதனால வந்து நாசி லேமா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பிடிக்காதது ஸ்பைசியாக, ரொம்ப ஸ்பைசியாக எந்த டிஷ் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அது ஒரு பர்டிகுலர் டிஷ்ஷுன்னு கிடையாது. அடுத்தது உங்ககிட்ட அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்? என்கிட்ட அவங்களுக்கு பிடிக்காத விஷயன்றது இந்த ஒரு விஷயம் தான். பிடிக்காதுன்றது சொல்கிறத விட, எதுக்கு எல்லாரையும் நம்புறீங்க, நம்பி வந்து எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் சில பேரை சில இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னோடய பழக்கம் என்னென்னா ஓப்பனாக நம்பிடுவேன் எல்லாரையுமே. அதே மாதிரி என்னை பிட்ரே பண்ணாங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி. மூணாவது வந்து நீங்கள் உங்களுடைய ஆக்டிங்கில் எது ரொம்ப பிடிக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கு? இப்போது ரீசெண்டாக லக்ஷ்மியில் வந்து நான் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அடி வாங்குகிற சீக்வன்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பேக்ட் இருந்தது. ரேட்டிங்கும் நல்லா இருந்தது அந்த எபிசோட்ஸ் எல்லாமே. அது வந்து எங்கள் டீமில் இருக்கிறவங்களுமே சொன்னாங்க, எங்கள் டைரக்டர்லேருந்து எல்லாருமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவள் பயங்கர எமோஷனல் ஆகி அழுது ரொம்ப ரியலாக கனெக்ட் ஆகிட்டாங்க. குட் பி பிகாஸ் ஆஃப் அந்த ப்ரெக்னென்சி, இந்த விஷயங்கள்னால கூட இருக்கலாம், அந்த மூட் ஸ்விங்ஸ் அதனால கூட. பட் அவங்க ரொம்ப இம்பேக்ட் ஆகி பாதிச்சு அந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த எபிசோட்ஸும் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் ரியலிஸ்டிக்காக அவங்க ஃபீல் பண்ணனால தான் அதை ரசித்து பார்த்தாங்கன்றதுனால அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் நடிக்கிறதுல வந்து எந்த ஹீரோயின் சினிமாவில்? என் கூட சினிமாவில் ஸ்ருதிகா நடிச்சிருக்காங்க. வெண்ணிலா கபடி குழு படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் மதுரை டு தேனி படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கூட நான் நடிக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. ரொம்ப சேஃபாக வந்து எக்ஸாம் பேப்பரில் எழுதுவாங்க தெரியுமா? இல்லை உண்மையிலே அவங்க ஆசைப்படுற ஒரு விஷயம் தான் அது. புரியுது. லாஸ்ட்டு நீங்கள் பாடுற பாட்டில் எந்த பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? உலக அழகியே அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. அந்த பாட்டு ஒரு 2 லைன். கன்னி பெண்ணின் கையிலே வயலின் போல ஏந்தியே வில்லில்லாமல் விரல்களாலே மீட்டுவேன், இன்பராகம் என்னவென்று காட்டுவேன், சுட சுட
சுகங்களை கொடுக்கலாம் என் காதல் தேவதை, தொட தொட சிரிப்பினால் தெளிக்கலாம் என் மீது பூமழை, எங்கேயோ எண்ணங்கள் ஓர் ஊர்வலம் போக கண் கொண்ட உள்ளங்கள் ஓர் ஓவியம் ஆக ஆனந்தம் ஆனந்தமே, அவள் உலக அழகியே நெஞ்சில் விழுந்த அருவியே, அவள் உலக அழகியே நெஞ்சில் விழுந்த அருவியே, அந்த நீல வெளியிலே நெஞ்சம் நீந்த துடித்ததே. சாரு, இப்போ இவர் இவ்வளவு அழகா எழுதி கொடுத்திருக்கிறாரு ஆமா, அவங்க ஒய்ஃபுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்ட்டு. பட் இது யாரு கரெக்ஷன் பண்றது? இந்த அவங்க வைஃப் தான் கரெக்ஷன் பண்ணணும், அவங்க தான் மார்க்ஸ் போடணும். அப்ப அவங்க கிட்டயே கேட்டுறலாம். சரி வாங்க கேட்கலாம், அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் என்ன பிடிக்காது சாப்பாட்டு விஷயத்துல. ஆமா, என்ன பிடிக்கும்? பிடிச்ச ஃபுட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல, பட் ஆனால் சைனீஸ் குசின் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதது ரொம்ப அந்த ஆயிலி ஃபுட்டு அந்த மாதிரிலாம் பிடிக்காது. -5 பாயிண்ட்ஸ். அவங்க வந்து சைனீஸ் சொன்னாங்க, மலேசியா ஏஷியன் எழுதியிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன். சரி, அடுத்த கொஸ்டின். அவங்களுக்கு வந்து இவர்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம்னா என்ன? எனக்கு அவர்கிட்ட பிடிக்காத விஷயம், அவர் எப்பவுமே கோவப்பட மாட்டாரு, அப்படி கோவப்பட்டா பிடிக்காது. இதுலயும் மார்க் அவுட். இடியே ஆனாலும். ஆனா இது கொஞ்சம் போங்கா இருக்குங்க அவங்க சொல்றது. அவர் தான் கோவப்பட மாட்டாரு, அப்படி கோவப்பட்டா பிடிக்காது. என்னங்க இது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்கீங்க. தரையில இல்லன்னு நினைக்கிறேன். -10 பாயிண்ட்ஸ். -10 பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா என்னது? அவர் ஆக்டிங்ல எனக்கு பிடிச்சது எமோஷனலான சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாரு, ரொம்ப டெடிகேட்டடா பண்ணுவாரு. இல்லங்க இது வந்து அவர் வந்து எழுதுனதா சீனையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எமோஷன் ஆக்ஷன் எல்லாமே. போலீஸ் அடிச்சா அது ஆக்ஷனு, எமோஷன் கிடையாதுன்னு சொன்னவரை எமோஷன் சொல்லுங்கன்னு சொல்ல வச்சவர் நானு. சரி, கரெக்ட். எப்படி இருந்தாலும் நம்ம பாயிண்ட் கரெக்ட். அவர் வந்து எமோஷனலான ஒரு சீனை பத்தி தான் சொன்னாரு. இந்த பாயிண்ட் அதுக்கு அவர் பேரு தான் ஆக்ஷன் வச்சிருக்காரு. அதனால இதுக்கு 5 மார்க்ஸ் நம்ம அவர் கொடுத்துலாம், சங்கர் கொடுத்துலாம். படத்துல இவரோட பேரா அவங்களுக்கு யாரை பிடிக்கும்? எந்த ஹீரோயின் சினிமால இவர் நடிச்சா நல்லா இருக்கும்? அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஐ திங்க் அனுஷ்கா ஷெட்டின்னு நினைக்கிறேன். இன்னொன்று அந்த ஹீரோயின் தான் அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க எவ்வளவு பெருந்தன்மையா அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்க எவ்வளவு சேஃபா ஆன்சர் பண்ணீங்க. அனுஷ்கா ஷெட்டின்னு சொல்லியிருந்தா நான் வாங்க போற அடி நீ உங்களுக்கு தெரியாது, அதனால நான் சேஃபா தான் சொல்லணும். அப்படி கிடையாது. ஆனா நான் உண்மையை ஜென்யூனா தான் எழுதினேன். அப்படிதான் நினைப்பா, அப்படிதான் விரும்புவான்னு நினைச்சேன். பெருந்தன்மையா அவங்க வந்து சொல்றாங்க. ஆனா உங்க மனசுல அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணதுனால இதுல -5 வாங்கினாலும் நீங்க தான் வந்து நான் ஜெயிச்சிட்டேனே ஆல்ரெடி. இவருடைய பாடல்கள், அதாவது இவர் அடிக்கடி பாடுற பாடல்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒரு பாட்டோ இல்ல 2 பாட்டோ? அவர் எப்பவும் பாடுற பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபர்ஸ்ட் அவள் உலக அழகி, அதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட் அடிக்ஷன் வந்து மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம். வாவ், நைஸ். ஆனா அவள் உலக அழகின்னு சொல்லியிருக்காங்க, இதுல வெறும் உலக அழகின்னு இருக்கு. எங்க அந்த பாட்டு தாங்க இந்த பாட்டு. ஏங்க அநியாயம் பண்றீங்க? பரவாயில்லைங்க, குட்டி கழிச்சு பார்த்தா ஒரு மாதிரி -5 அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல நீங்க இருந்தாலும் ஒரு மாதிரி பிரேக் ஈவன் வந்துட்டாரு. எஸ்கேப், கிரேட் எஸ்கேப். ஐயோ, எனக்கு இன்னும் ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அந்த மண்ணில் சங்கமம் மழைத்துளி மழைத்துளி அது ஒரு 4 லைன் நீங்க பாடினீங்கன்னா காலையில அப்படியே அப்படி இருக்கு இந்த வெயிலுக்கு. தண்ணீல மீன் அழுதா கரைக்கு ஒரு தகவலும் வருவதில்லை, எனக்குள்ள நான் அழுதா தொடக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை, என் கண்ணீரில் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே, சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே. ஓ மனமே மனமே சபதம் வெல்லும் மட்டும் சாயாதீரு, விழியே விழியே இவையே தீயும் போதும் கலங்காதீரு. நிறைய பாடல்கள் அழகா வந்து பாடுறீங்க. அண்ட் அட் த சேம் டைம் நீங்க வந்து மியூசிக்ல நிறைய விஷயங்கள் கம்போஸ் பண்றது, அப்படி கம் டு த ஸ்டுடியோ அப்படின்னு தான் சொல்லிட்டே இருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்க வேற கம்போசிங்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் ப்ராஜெக்ட் வரப்போகுது அவங்களோட? ஓகே, இப்போ மியூசிக் டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வெஞ்சர் பண்ணியிருக்கேன். ஆடி அப்படிங்கிற ஒரு சாங் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து மே 1st வீக் வந்து ரிலீஸ் ஆகுது. இதில் என்ன ஹைலைட்னா, நான் கம்போஸ் பண்ண சாங்க்கு நானும் ஸ்ருத்திகாவுமே பாடியிருக்கோம் அந்த சாங்கில்.
ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். எங்களோட மார்னிங்கை செம்ம பிரைட் ஆக்கிட்டீங்க. அதே மாதிரி உங்களோட டேவையும் பிரைட் ஆக்க நம்மளோட வணக்கம் தமிழா சார்பாக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்குற ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. ஓகே நேயர்களே, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம வந்து நிகழ்ச்சியில் பேசணும். இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான கெஸ்ட்டோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாரு மற்றும் சங்கர். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் புமெக்ஸ் வெஸ்ட் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.